மூளைக்கட்டி இல்லாம, வேற சில காரணங்களுக்காகவும் நம்ம ரேடியேஷன் தெரப்பி குடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, இரத்தக் குழாய் சுருண்டிருக்கிறது. அந்த ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இரத்தக் குழாய் சுருண்டு, அதுலேருந்து இரத்த கசிவு ஏற்படலாம். அந்த மாதிரி இரத்த கசிவு ஏற்படாம இருக்கிறதுக்கும், நம்ம கதிர்வீச்சு குடுக்கலாம். சம்டைம்ஸ் லீஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லீஷனிங் எதுக்காக பண்ணுவோம்னா, தீராத வலிப்பு நோய். சில நேரங்கள்ல ஒரு முக்கியமான இடத்துல நரம்புல அந்த நரம்பு சுருண்டிருக்கு. நம்ம அத ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா ரிஸ்க் அதிகம்னு சொன்னா, நம்ம அந்த மாரி கரண்ட் குடுக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரைஜெமினல் நியூராலஜியா முகத்துக்குள்ள வலி. அந்த மாதிரி பெயின் ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாது. ரொம்ப ரிஸ்க்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த கதிர்வீச்சு மூலமா நம்ம பெயின் குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கதிர்வீச்சுகள் மூளைக்கட்டிக்கு மட்டும் இல்லாம, மூளைக்கட்டி அல்லாத பல விஷயங்களுக்கும், பல நோய்களுக்கும் நம்ம இந்த கதிர்வீச்சு குடுப்போம். ஸோ ஆக கதிர்வீச்சுங்கிறது மூளை பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமா அது வகிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும்.